ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையில் தேர் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழப்பு 2ஆக அதிகரித்துள்ளது. ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான ஹீஸ்கூரில் பழமையான மதுரமா கோயில் தேர் திருவிழா சனிக்கிழமை நடைபெற்றது. அப்போது 7 தேர்கள் இழுத்து வரப்பட்ட நிலையில் 127 அடி உயரமுள்ள தேர் பலத்த காற்று அடித்ததால் திடீரென சாய்ந்தது. இந்த விபத்தில் லோகித் என்ற ஐடி ஊழியர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் பொம்மை பொருட்கள் விற்பதற்காக பெங்களூரிலிருந்து குடும்பத்தோடு வருகை தந்திருந்த ஜோதி என்ற 16 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழப்பு 2ஆக அதிகரித்துள்ளது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மற்றும் சிவகங்கையில் பல்வேறு இடங்களில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மேலூர் அருகே உடப்பம்பட்டியில் உள்ள தம்பட்டம் கண்மாயில் கொட்டாம்பட்டி, கருங்கால்குடி, சேக்கிப்பட்டி கிராம மக்கள் கச்சா, கூடை, வலைகளை பயன்படுத்தி ஜிலேபி, கட்லா, குரவை, கெளுத்தி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை போட்டி போட்டு பிடித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே தூத்தூரில் உள்ள தூத்து கண்மாயில் தூரி, ஊத்தா உள்ளிட்ட பாரம்பரிய உபகரணங்களை வைத்து கட்லா, ஐரை, கெண்டை மீன்களை பொதுமக்கள் பிடித்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காளாப்பூரில் உள்ள ஐயனார் கோவில் சுனை கண்மாயில் காளாப்பூர், சூரக்குடி, கள்ளம்பட்டி, புதுப்பட்டி, மூவன்பட்டி கிராம மக்கள் ஒன்று கூடி மீன்களை பிடித்து உற்சாகமடைந்தனர். இதேபோன்று திருப்பத்தூர் அருகே நாகப்பன்பட்டியில் உள்ள புது கண்மாயில் அயனிப்பட்டி, காவேரிப்பட்டி, இரணியூர், கீழச்சீவல் உள்ளிட்ட கிராம மக்கள் குடும்பமாக போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.